பொதுவா அல்வானா எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில கேரட் அல்வா, வாழைப்பழ அல்வான்னு பலவித அல்வா இருக்கு. மத்த அல்வாக்களை விட ஆரோக்கியமான சுவையான ஒரு அல்வானா அது உளுந்து அல்வா தான். உளுந்து பருப்பை ஊற வச்சு அரைச்சு அதுல கற்கண்டை சேர்த்து நெய் ஊத்தி வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து அல்வா கிண்டுனா அவ்வளவு அருமையா இருக்கும். உளுந்து அல்வா செய்ய அரை கிலோ உளுத்தம் பருப்பை ஊற வச்சிடலாம். இப்ப உளுத்தம் பருப்பு அல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்த்தரலாம். அரை கிலோ கல்கண்டு, அல்வாவுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ நெய் தேவைப்படும். 30 கிராம் உலர் திராட்சை, 10 கிராம் சாரைப்பருப்பு, 50 கிராம் முந்திரி, 25 கிராம் பாதாம் பருப்பு. உளுத்தம் பருப்பு 4 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச உளுத்தம் பருப்பை இப்ப தண்ணி ஊத்தி அலசிட்டு உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். உளுந்த பருப்பை ஓரளவு அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கற்கண்டை சேர்த்துக்கலாம். கல்கண்டை சேர்த்து உளுந்த இப்ப நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப ஒரு சட்டியில நெய்யை ஊத்திக்கலாம். இப்ப திராட்சையை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். திராட்சையை நல்லா வறுத்துட்டு இப்ப முந்திரியை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப முந்திரி கூடவே பாதாமியும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சாரப்பருப்பையும் சேர்த்து மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப சட்டியில கொஞ்சம் நெய்யை ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருந்த உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அல்வா கிண்டும் போது அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை சேர்க்கணும். ஏறக்குறைய 1/2 லிட்டர் நெய் தேவைப்படும். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இப்ப அல்வா சரியான பதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம்.
அல்வா இப்ப நல்லா நிறம் மாறி பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த திராட்சை பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து அல்வாவை இப்ப நல்லா கிண்டிடலாம். அல்வா இப்ப சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப அல்வாவை இறக்கிடலாம். இப்போ ஒரு தட்டத்துல கொஞ்சம் நெய்யை தடவி நம்ம கிண்டி வச்சிருக்க அல்வாவை கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். அல்வா ஆறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அளவுல வெட்டி வச்சுக்கலாம். அல்வா இப்ப நல்லா ஆறி சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த உளுந்து அல்வா சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்சது. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு.